டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இன்று மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அரிட்டாபட்டி குழுவை அண்ணாமலை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறைவேற்றப்படாது என்று கிஷன் ரெட்டி உறுதியளித்ததாக போராட்டக் குழுவினருக்கு பாஜக அளித்த உறுதிமொழி நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக இன்று மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வலிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கடந்த 25ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து போலீசாரிடமிருந்து ஞானசேகரன் தப்ப முயன்றபோது கை கால்களில் முறிவு ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சமீபத்தில் ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறி போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் ஞானசேகரனுக்கு சிகிச்சை முடிந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் எழும்பூர் அழைத்து வந்து மீண்டும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் கையாலாகாத தனத்தால் நாகை மாவட்டத்தில் 40,000 கோடி ரூபாய்க்கு சிபிசிஎல் விரிவாக்க திட்டம் ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டதாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாகையில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய OS மணியன், மின் கட்டண உயர்வால் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டு ஓடுவதாகவும் ஜவுளி தொழில் நலிவடைந்து விட்டதாகவும் கூறினார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உள்ளதாகவும் சாடியுள்ளார். மதுரை சிவகங்கை வந்த முதலமைச்சர் அரிட்டாப்பட்டி விவசாயிகளை ஏன் சந்திக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், சிவகங்கையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர், தமிழக அரசின் சாதனைகளை எதிர்க்கட்சித் தலைவரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என பொய் சொல்லியிருப்பதாக கூறினார். சிவகங்கையில் மக்களிடம் மனுவை பெற்ற முதலமைச்சர் மேலும் விவசாயிகளை சந்தித்து டங்ஸ்டன் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் எனவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பேன் எனவும் கூறியிருந்தால் அவர் விவசாயிகளின் முதலமைச்சர் என்பது உண்மையாக இருந்திருக்கும் என தெரிவித்தார். போலீசாரின் தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலைப்பட்டில் இஸ்லாமியர்கள் அசைவ உணவு சாப்பிடும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் இஸ்லாமியர்கள் ஆடு மற்றும் கோழிகள் வெளியிட்டு வழிபாடு செய்வது மற்றும் அசைவ சாப்பாடு கொண்டு செல்வதற்கு காவல்துறை தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கு செல்லக்கூடிய பாதையில் அமர்ந்து அசைவ சாப்பாடு சாப்பிட்டு அதனை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். காவல்துறையின் தடையை மீறி இஸ்லாமியர்கள் மலை மேல் அசைவ சாப்பாடு கொண்டு சென்று சாப்பிட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தின் ஆனைமடுவு அணையில் மதகு தானாக திறந்து ஏராளமான தண்ணீர் வெளியேறியதை வசிஷ்டர் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வாழப்பாடி அருகே உள்ள ஆனைமடுவு அணை பகுதியில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. அதிகப்படியான தண்ணீர் இருப்பதால் 3 மதகுகளில் ஒன்றில் அழுத்தம் காரணமாக தானாக திறந்தது. இதில் தண்ணீர் வசிஷ்டர் நதியில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. மதகு திடீரென தானாக திறந்ததை அறிந்த பொதுப்பணித்துறையினர் உடனடியாக கோளாறை சரி செய்ததால் தண்ணீர் வெளியேறுவதும் நிறுத்தப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து T20 போட்டியை முன்னிட்டு வரும் 25ஆம் தேதி சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 25ஆம் தேதி இங்கிலாந்து இந்தியா மோதும் 2வது T20 போட்டி நடைபெற உள்ளது. இதனால் சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டது. கடற்கரையில் இருந்து வேளச்சேரிக்கு இரவு 9:50க்கு புறப்படும் ரயில் 10 மணிக்கும், இரவு 10:20க்கு புறப்படும் ரயில் 10:30 மணிக்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வேளச்சேரியில் இருந்து கடற்கரைக்கு இரவு 10 மணிக்கு புறப்படும் ரயில் சேப்பாக்கத்தில் 10 நிமிடம் நிற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1.3 கோடி மதிப்புள்ள 1.75 கிலோ தங்க கட்டிகள், தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த 2 ஆண்களிடம் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். அவர்களின் உடைமைகளை சோதித்ததில் மசாஜ் கருவியில் மறைத்து வைத்து தங்கம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 1.3 கோடி மதிப்பிலான 1.75 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் தங்க நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 10 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்த போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீனவர்கள் 8 பேருக்கு தலா 50,000 ரூபாயும், படகோட்டிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் அபராதமாக செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. கட்டத்தவறினால் 2 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வீட்டின் ஜன்னல் கம்பியை உடைத்து 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுப்பேடு பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் குடும்பத்தினருடன் சீரடி கோவிலுக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் வீட்டின் பின்பக்க ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்து 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதையடுத்து சீரடி சென்று திரும்பிய குடும்பத்தினர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டில் கொள்ளை சம்பவத்திற்கு சென்ற கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர்.